வணக்கம். செல்லுமதா யூடியூப் சேனல்லேருந்து என் அன்பு சொந்தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் அப்பா இறந்து ஓராண்டு முடிஞ்சிருச்சு. அதற்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மனம் மலர அகம் குளிர உளம் மகிழ அருள் நிறைய அழைக்கும் இறைவன் சந்நிதியில் கூடிடுவோம். திருமறையின் வழிமுறையில் திருப்பலியில் நாம் இணைந்து அவர் அன்பின் குடும்பமாக வாழ்ந்திடுவோம். இணைந்து வாருங்கள், இதயம் தாருங்கள். சுடர்விடும் தீபமாய் நாம் ஒளிர்வோம். மனம் மலர அகம் குளிர உளம் மகிழ அருள் நிறைய அழைக்கும் இறைவன் சந்நிதியில் கூடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக மறைந்த எம் சகோதரர் அருள்சாமி அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்னாருடைய குடும்பத்தாருக்காகவும் சிறப்பாக இவ்வேளையில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவன் தாமே இந்த ஆன்மாவிற்கு நிலையான பேரின்ப வாழ்வை வழங்க வேண்டும் என்றும் அவருடைய துணைவியார், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அருள் வரங்கள் பெற்று என்றும் இறைவனுக்கு ஏற்புடையதாக அவருடைய வாழ்வு அமைய இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இறைவனுடைய இந்த பரிசுத்த பலியை அவருக்கு உகந்த வகையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் எண்ணி பார்த்து இறைவனுடைய சன்னிதானத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு என்றும் ஆற்றல் அருள்வீராக. மரித்தவும் சகோதரர் அருள் சாமியின் ஆன்மா உம்மில் இளைப்பாரவும் அவருக்கு பேரின்ப வாழ்வை தரவும் வேண்டுகின்றோ. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 26 முடிய. இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளின் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 122. ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் நிற்கிறோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டுவோர், வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சிறிய சிந்தனை இன்றைய நாள் வாசகத்தின் அடிப்படையில். எளிய மனம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்பது ஆண்டவர் இயேசு திருவாய் மலர்ந்து கற்பித்த வார்த்தைகள். எளிய மனம் கொண்டோர் யாவரும் விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்கிறார்கள். ஆகவேதான் கிறிஸ்து குழந்தையின் உள்ளம் கொண்டவர்களாய் வாழ நம்மை அழைக்கிறார். மாசு மறுவற்று கள்ளம் கபடற்ற ஒரு உள்ளமாக நம்முடைய இதயம், நம்முடைய ஆன்மா இருக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறார். பெரும்பாலும் அடக்க திருப்பலியில் இந்த வார்த்தைகள் கொண்ட வாசகத்தை நாம் நற்செய்தி வாசகமாக எடுப்பதன் நோக்கம், இறந்த ஆன்மா ஆண்டவருடைய இந்த மலைப்பொழிவின் தன்மைகளை கொண்டிருக்கிறது அல்லது கொண்டிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான். நாம் மற்றவருடைய இறப்பிலோ அடக்கச் சடங்கிலோ பங்கெடுக்கின்ற போது நம்முடைய தன்மைகளையும் நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுகளையும் இந்த இறை வார்த்தையோடு உரசி பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். நாம் தூய உள்ளம் கொண்டிருக்கிறோமா? எளிய மனம் படைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படுகின்ற போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமா? அத்தகைய படிநிலைகளை கடந்து நம்முடைய ஆன்மா புடமிடப்படுகின்ற போது அது உண்மையிலேயே விண்ணரசுக்கு தகுதி உடையதாக அது இருக்கிறது. இன்று 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் நாம் நினைவு கூறுகின்ற சகோதரர் அருள்சாமி அவர்களுடைய ஆன்மாவும் இந்த படிநிலைகளிலே இறைவனுடைய மலைப்பொழிவின் தன்மைகளை உள்வாங்கி தூயதாக, எளிய மனம் படைத்ததாக, சமாதானம் செய்யக்கூடிய சமாதானத்தின் தன்மை கொண்ட ஆன்மாவாக அவருடைய ஆன்மா இறைவனுடைய கரங்களிலே கைமாறு பெறுகிறது, பெற்றுக்கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் நாம் ஆண்டுதோறும் நினைவு திருப்பலி அல்லது இறந்த நம்முடைய சகோதரர்களுக்காக ஆண்டு திருப்பலி நாம் நிறைவேற்றி இறைவனோடு சேர்ந்து நன்றி கூறுகிறோம், இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம்.
அந்த ஒரு தருணத்தில், அந்த ஒரு தன்மையில் இந்த நாளில் நம்முடைய சகோதரிய ஆன்மா இறைவனுடைய கரத்தில் இளைப்பாறுகிறது என்ற நம்பிக்கை வளர்த்து கொண்டு நாமும் ஒரு நாள் முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நம்பிக்கையில் கிறிஸ்துவத்தினுடைய ஆழமான விசுவாச நம்பிக்கை கோட்பாடுகளில் வளர இறைவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமடியார் அருள் சாமையின் ஆன்மாவிற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு ஏற்புடையதாய் அமைவதாக. அதன் வழியாக அவர் ஆன்மா புனிதமடைந்து இறை பற்றுதலோடு நாங்கள் வாழவும் அவர் ஆன்மாவும் பாதம் இளைப்பாரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார்.
அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவை சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருள்சாமி என்னும் எம் சகோதரரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போலவே இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியானவரின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். உமது புனிதமிக்க திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் என் குற்றங்களை போக்கி தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை எந்நாளும் உம்முடைய கட்டளைகளை கருத்தூண்டி இருக்க செய்தருளும். ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் ஒன்றாக கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
உயிர் தரும் உணவே அருள் தரும் உறவே என் உள்ளம் எழுந்து நீ வா என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய் என் தாகம் தீர்த்திடவா என் தாகம் தீர்த்திடவா உயிர் தரும் உணவே அருள் தரும் உறவே என் உள்ளம் எழுந்து நீ வா என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய் என் தாகம் தீர்த்திடவா என் தாகம் தீர்த்திடவா மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இறந்தவும் அடியார் அருள் சாமியின் ஆன்மாவும் இழைப்பார நாங்கள் ஒப்புக் கொடுத்த இக்காணிக்கைகளும் பலியும் உமக்கு ஏற்புடையதாய் அமைவதாக. அதனால் அருளடையாளங்களில் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாய் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மரியே மாதவமே மாசில்லாத கன்னிகை தேவலோக திரவியமே வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே மாசில்லாத கன்னிகை தேவலோக திரவியமே வாழ்க வாழ்கவே. என்னே உன்னழகு அம்மா, என்னே உன்னழகு, என்னே உன்னழகு அம்மா, என்னே உன்னழகு. திரையருளின் ஓவியமே, எங்கள் அன்பின் காவியமே. மாமரியே மாதவமே மாசில்லாத கன்னிகை தேவலோக திரவியமே வாழ்க வாழ்கவே. இந்த திருப்பலியை ஆற்றி கொடுத்த எனது பாசமிகு சித்தப்பா ராஜா அவர்களுக்கு நன்றி. ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்க இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்திற்காக வெளிநாட்டில் இருந்து திருப்பலி ஆற்றி கொடுத்த எனது சித்தப்பாவிற்கு மீண்டும் ஒரு முறையாக நன்றி. மற்றும் அப்பாவிற்காக ஜெபித்து கொண்ட அனைத்து குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நன்றி. எங்கள் அப்பாவை பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவங்களுக்கு நாங்கள் தான் அவங்களோட உலகம்.
எங்கள் 6 குட்டீஸும் அவ்வளோ செல்லமாக அவங்க பார்த்துக்குவாங்க. அதில் என்னோடய குட்டீஸ்கிட்ட அவங்க ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப குழந்தைங்கள அன்பாக பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஸோ எங்கள் அப்பாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்து ஜெபிச்சுக்கிட்ட அனைவருக்கும் நன்றி.